ஓகே பாருங்க. உங்களுக்கு கணக்கீட்டின் அறிமுகம் அதில் தொடர்ச்சி பார்ப்போம். சரியா? நாங்க நேத்து 1.1 கணக்கீட்டின் அறிமுகத்துல 1.1 கணக்கீட்டின் வகைகள், நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அது தொடர்பா லாஸ்டா பார்த்தோம். சரியா? இன்றைக்கு நாங்க அதுல தொடர்ச்சி பார்ப்போம். மேலதிகமான நோட்ஸ் பார்ப்போம். பாருங்க, இன்றைக்கு நாங்க என்ன படிக்க போறோம்டா, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. இதுல நாங்க வரைவிலக்கணம் பார்த்தோம். நிதி கணக்கீட்டினையும் முகாமை கணக்கீட்டினையும் எப்படி வேறுபடுத்துறது, அந்த ரெண்டு விஷயமும் நேத்து பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ச்சியா நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, அதுல நோக்கம் என்னன்னு பார்ப்போம். நிதி கணக்கீட்டின் நோக்கம், அடுத்தது முகாமை கணக்கீட்டின் நோக்கம். ரெண்டாவது நிதி கணக்கீட்டு செயல்முறை, முகாமை கணக்கீட்டு செயல்முறை, அது பார்க்க போறோம். நிதி கணக்கீட்டு செயல்முறை, முகாமை கணக்கீட்டு செயல்முறை. இங்க செயல்முறைன்னு சொல்றது 3 விஷயமா பிரிப்போம். உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. சரியா? அப்ப நிதி கணக்குற உள்ளீடு என்ன, நிதி கணக்குற வெளியீடுகள் சொன்னா என்ன, அடுத்த நிதி கணக்கீட்டுல வர செயல்முறை என்ன. அதே போல முகாமை கணக்கீட்டுலயும் உள்ளீடு, வெளியீடு, செயல்முறை பார்க்க போறோம். இதோட 1.1ல பேலன்ஸா உள்ள நோட்ஸ். சரியா? இது முதலாவது விளங்கிக்கோங்க. நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம், முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அடுத்தது பார்க்க போறோம் நிதி கணக்கீட்டு செயல்முறை. அதுல நாங்க உள்ளீடுண்டா என்ன, செயல்முறைண்டா என்ன, நிதி கணக்கீட்டின் வெளியீடுகள் என்ன. அடுத்து முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கம், முகாமை கணக்கீட்டு செயல்முறை. அதுல முகாமை கணக்கீட்டுல உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு, அது தொடர்பா நாங்க பூரணமா பார்ப்போம். முதலாவது தலை போட்டுக்கோங்க. நிதி கணக்கீட்டின் நோக்கம் போட்டுக்கோங்க. நிதி கணக்கீட்டின் நோக்கம், நாங்க ஏற்கனவே தெளிவா படிச்சிட்டோம். கணக்கீட்டின் பிரதான நோக்கம், கணக்கீடுன்னு சொன்னா எந்த தரப்பினர் வரும், நிதி கணக்கீடுன்னு சொன்னா எந்த தரப்பினர் வரும், முகாமை கணக்கீடுன்னு சொன்னா எந்த தரப்பினர் வரும். அதைத்தான் நாங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். சரியா? அப்ப நிதி கணக்கீட்டின் நோக்கம்னு சொல்றது, ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள், நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வெளித்தரப்பினருக்கு வழங்குதல் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அப்ப நேற்று சொல்லி தந்துட்டேன், நிதி கணக்கீடுனா பிரதானமா நாங்க வழங்குறது வெளியேக தரப்பினர். அப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினர் தெரியும், வாடிக்கையாளர், அரசு, கடன் கொடுத்தோரும், கடன் வழங்குனரும். இதை வெளித்தரப்பினர் சொல்லுவோம். அப்ப நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தக்கூடிய வெளித்தரப்பினருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல் வழங்கினா அது நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். சரியா? அப்ப நிறுவனம் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு வெளித்தரப்பினருக்கு தகவல் வழங்குதல் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கமாகும். இது சிம்பிளா சொல்றது. நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தக்கூடிய வெளித்தரப்பினருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல் வழங்குதல் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். இதுல நாங்க பிரதானமா வெளித்தரப்பினரை சொன்னாலும் நிதி கணக்கீடானது அக்கறை செலுத்தும் தரப்பினர், உள்ளக தரப்பினரும் வரும், வெளியக தரப்பினரும் வரும். இதை தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? இப்ப நோட்ஸ் எழுதுவோம். கீழே எழுதிக்கோங்க, நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம்.
கணக்கீட்டு அலகொன்றின் மீது எழுதிக்கோங்க. கணக்கீட்டு அலகொன்றின் மீது, கணக்கீட்டு அலகுனா நேற்று படிச்சிட்டோம், இப்ப டவுட் வரக்கூடாது. கணக்கீட்டு அலகுனா என்ன? கணக்கீட்டு அலகொன்றின் மீது அல்லது கணக்கீட்டு அலகொன்றின் மீது அல்லது நிறுவனத்தின் மீது அல்லது நிறுவனத்தின் மீது கணக்கீட்டு அலகொன்றின் மீது அல்லது நிறுவனத்தின் மீது பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு, பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு, பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அல்லது எடுப்பதற்கு. உங்களுக்கு லாஸ்டா நடந்த கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது, சரியா? அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன், அதை நீங்க பார்த்து நோட்ஸ் எழுதிக்கோங்க, சரியா? முதலாவது தெரிச்சு முடிஞ்சோடனே கம்ப்ளீட்டா நோட்ஸ் தருவேன், கிளாஸ்ல கொடுத்த நோட்ஸ் அப்படியே தருவேன். உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புவேன், பார்த்துக்கோங்க. கணக்கீட்டு அலகொன்றின் மீது அல்லது வணிகத்தின் மீது பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அல்லது எடுப்பதற்கு தேவையான தகவல்களை தேவையான தகவல்களை வெளித்தரப்பினருக்கு வழங்குதல் இதுவாகும். தேவையான தகவல்களை வெளித்தரப்பினருக்கு வழங்குதல் இதுவாகும். சரியா? அப்ப அது கீழே தெளிவா விளங்கிக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. தீர்மானம் மேற்கொள்வதற்கு வெளித்தரப்பினருக்கு தகவல் வழங்குதல். தீர்மானம் மேற்கொள்வதற்கு வெளித்தரப்பினருக்கு தகவல் வழங்குதல். கணக்கீட்டு அழகுண்டா தெளிவா சொல்லிட்டேன், கணக்கீட்டை தயாரிக்கும் பிரிவு. அப்ப அது நிறுவனமா இருக்கலாம், தனிநபரா இருக்கலாம், எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையாகவும் இருக்கலாம். எனவே கணக்கீட்டு அழகுன்னு சொல்றது ஒண்ணுதான், நிறுவனம் சொல்றது ஒண்ணுதான். அப்போ ஒரு கணக்கீட்டு அழகு நிறுவனம் தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு வெளித்தரப்பினருக்கு தகவல் வழங்குதல் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். இங்க வெளித்தரப்பினர் என்று சொன்னாலும் ஆன்சர் சரி, அக்கறை செலுத்தும் தரப்பினர் என்று சொன்னாலும் ஆன்சர் சரி. அடுத்த வரியில போட்டுக்கோங்க. அடுத்த வரி, இங்கு வெளித்தரப்பினர் இங்கு வெளித்தரப்பினர் பிரதானமாகவும் இங்கு வெளித்தரப்பினருக்கு பிரதானமாகவும் இங்கு வெளித்தரப்பினருக்கு பிரதானமாகவும் மற்றும் மற்றும் அக்கறை செலுத்தக்கூடிய உள்ளக மற்றும் வெளித்தரப்பினர் இருவருக்கும் தகவல் வழங்கப்படும். இங்கு வெளித்தரப்பினருக்கு பிரதானமாகவும் மற்றும் அக்கறை செலுத்தக்கூடிய உள்ளக மற்றும் வெளித்தரப்பினர் இருவருக்கும் தகவல் வழங்கப்படும். அப்ப கோடு போட்டுக்கோங்க, வெளித்தரப்பினரும் வரும், உள்ளக வெளியக தரப்பினர் ரெண்டும் வரும். உங்களுக்கு வெளித்தரப்பினர் என்று சொன்னாலும் ஆன்சர் சரி, அல்லது ரெண்டு தரப்பினரை சேர்த்து சொன்னாலும் ஆன்சர் சரி. கணக்கீட்டின் பிரதான நோக்கமும் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கமும் ஒரே விஷயம், தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே,
இந்த கணக்கீட்டின் பிரதான நோக்கம் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் ரெண்டு முறை விஷயம் தானே. இது கிளியர்னு சொன்னா செட்ல போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, நாங்க அடுத்தது பார்க்க போறது நிதி கணக்கீட்டு செயல்முறை. நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம், அடுத்து நிதி கணக்கீட்டு செயல்முறையை தெளிவா படிப்போம். அடுத்தது முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கம், முகாமை கணக்கீட்டின் செயல்முறை. அதோட 1.1 முழுமையா முடியும். அடுத்து நாங்க கணக்கீட்டு சூழல் ஆரம்பிப்போம். அடுத்தது தலைப்பு போடுங்க. அடுத்த தலைப்பு நிதி கணக்கீட்டு செயல்முறை. நிதி கணக்கீட்டு செயல்முறை. இப்ப நாங்க படிக்கக்கூடிய நிதி கணக்கீட்டு செயல்முறை கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். சரியா? சொல்லி தரதை தெளிவா எழுதிக்கோங்க, பாடமாக்கி வச்சுக்கோங்க. நிதி கணக்கீட்டு செயல்முறை. ஓகே, முதலாவது பாருங்க. இந்த செயல்முறைன்னா முதலாவது என்ன? செயல்முறைன்னு சொல்றது ப்ரோசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நிதி கணக்கீடு கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பொருத்தமான முறையில ஒழுங்கமைத்து வெளித்தரப்பினருக்கு வழங்குதல் நிதி கணக்கீடு. அப்ப அந்த நிதி கணக்கீடு தொடர்பா என்ன செயல்முறை இடம்பெறுது அது தெளிவா படிக்க போறோம். முதலாவது பாருங்க, செயல்முறைன்னா என்ன? முதலாவது செயல்முறைன்னா என்ன? அதாவது உள்ளீட்டினை பயன்படுத்தி உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை செயல்முறை என்று சொல்லுவோம். உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை, மேற்கொள்ளக்கூடிய கருமம் செயல்முறை ஆகும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். ஒரு உள்ளீட்டை பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்க என்னென்ன நடவடிக்கையை மேற்கொள்ளுவோமோ அது செயல்முறை என்று சொல்லுவோம். இப்ப அதுக்கு கீழே செயல்முறைன்னு போட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செயல்முறைன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நிதி கணக்கீட்டு செயல்முறைக்கு போகலாம். உங்களுக்கு டிரெக்டா நிதி கணக்கீட்டு செயல்முறையை படித்தர இயலாது. முதலாவது செயல்முறைன்னா என்ன அதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை தயாரிப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை அல்லது கருமம் செயல்முறையாகும். செயல்முறைன்னு போட்டு இதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்க நிதி கணக்கீட்டு செயல்முறைக்கு டிரெக்டா வருவோம். உங்களோட டீச்சர் கைட்லமா முழுமையா தெளிவா நோட்ஸ் இல்ல, அவங்களுக்கு தெளிவா படிச்சு கொள்றதுக்காக தான் சின்ன சின்ன விஷயம் சொல்லித்தாரு. உங்களுக்கு நார்மலா நிதி கணக்கீட்டு செயல்முறைன்னு ஒரு சார்ட்டிக்கு, முகாமை கணக்கீட்டு செயல்முறைன்னு ஒரு சார்ட்டி டீச்சர் கைட்ல, அதனால தெளிவா உங்களுக்கு சொல்லித்தாரு இலகுவான முறை. குயிக்கா நோட் பண்ணுங்க. செயல்முறைனா உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை அல்லது கருமம். ஓகே, இப்ப நாங்க வரப்போறோம் நிதி கணக்கீட்டு செயல்முறை. இப்ப தெளிவா படிப்போம். நிதி கணக்கீட்டு செயல்முறைய மூன்றா வகைப்படுத்துவோம். நிதி கணக்கீட்டு செயல்முறை மூன்றா வகைப்படுத்துவோம். முதலாவது உள்ளீடுகள், இரண்டாவது செயல்முறை, மூன்றாவது வெளியீடுகள். சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? பாக்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நிதி கணக்கீட்டு செயல்முறைன்னு போட்டு உள்ளீடுகள், செயல்முறை, வெளியீடுகள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. முதலாவது பாருங்க, உள்ளீடுகளா நிதி கணக்கீட்டுல பயன்படுத்தக்கூடியது கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகள். நிதி கணக்கீட்டுல உள்ளீடுகளா பயன்படுத்தக்கூடியது ரெண்டு விஷயம் முக்கியமானது, எக்ஸாமுக்கு வரும். முதலாவது கொடுக்கல் வாங்கல், இரண்டாவது நிகழ்வுகள்.
நாங்க பின்னுக்கு உள்ளீடுண்டா என்ன, வெளியீடுண்டா என்ன, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுண்டா என்ன, தெளிவா பின்னுக்கு நோட்ஸ் தருவேன். இப்ப நார்மலா விலையும் கொள்ளணும் நிதி கணக்கீட்டு செயல்முறைண்டா இப்படித்தான் வரும், இப்படி சார்ட்ல தான் வெளிப்படுத்தப்படும். அப்ப உள்ளீடுல பயன்படுத்தக்கூடியது கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகள். ரெண்டாவது, இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பயன்படுத்தி நாங்க வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளணும். இந்த கொடுக்கல் வாங்கலையும் நிகழ்வுகளையும் பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளணும். அப்படி வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க என்ன செயல்முறை மேற்கொள்ளணும், இப்ப அதை பார்ப்போம். என்ன செயல்முறை மேற்கொள்ளணும்? முதலாவது, இனம் காணுதலும் அளவீடு செய்தலும். இனம் காணல், அளவீடு செய்தல். இரண்டாவது, பதிவு செய்தல். மூன்றாவது, வகைப்படுத்தல். நான்காவது, பொழிப்பாக்கல். ஐந்தாவது, பகுப்பாய்வு செய்தல். எழுதிக்கோங்க. இந்த கொடுக்கல் வாங்கலையும் நிகழ்வுகளையும் முதலாவது நாங்க இனம் காணுவோம். என்ன கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருக்கு, கொள்வனவு இடம்பெற்றிருக்கா, விற்பனை இடம்பெற்றிருக்கா, அல்லது ஒரு வருமானம் கிடைச்சிக்குதா, அல்லது செலவு மேற்கொண்டிக்கமா, அப்படி இனம் காணுவோம். முதலாவது இனம் காணுவோம், என்ன நடவடிக்கை. இரண்டாவது, அந்த இனம் காணப்பட்ட கொடுக்கல் வாங்கலை கொண்டு போய் பதிவு செய்வோம். இப்பதான் நாங்க பதிவுக்கு வாரோம். ஒரு புத்தகத்துல அல்லது திறனியல் உபகரணம் சாஃப்ட்வேர்ல என்ன செய்வோம், பதிவு செய்யணும், கணக்க பதிவு செய்யணும். முதலாவது கொடுக்கல் வாங்கல இனம் காணுவோம், என்ன கொடுக்கல் வாங்கல். இரண்டாவது, அந்த கொடுக்கல் வாங்கலை கொண்டு போய் பதிவு செய்வோம். பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படும். நேற்று படித்தந்தேன் நிதிசார் தகவல். அப்படி நிதிசார் தகவலை பதிவு செய்வோம். அடுத்தது, பதிவு செய்யப்பட்ட விடயங்களை வகைப்படுத்துவோம். சரியா, வகைப்படுத்துவோம். சில அடிப்படையில நாங்க வகைப்படுத்துவோம். உதாரணமாக, நிறுவனத்துல சொத்துக்கள் என்ன, பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு, இப்படி 5 விஷயமே. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. பதிவு செய்யப்பட்டத இந்த 5 தலைப்பு கீழே வகைப்படுத்துவோம். சொத்துக்களை தனியாக வகைப்படுத்துவோம், உரிமை, வருமானம், பொறுப்பு, செலவு, அப்படி வகைப்படுத்துவோம். அடுத்தது, அப்படி வகைப்படுத்தப்பட்டதை பொழிப்பாக்கல் செய்வோம். பொழிப்பாக்கல் சொல்றது எண் கணித ரீதியாக சமப்படுத்துறது. உதாரணமா பாருங்க, ஒரு கணக்கு செய்ய போறோம். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல கணக்குன்னு சொல்றது டி ஃபார்ம் அடிப்படையில செய்வீங்க. பின்னுக்கு தெளிவா படிப்போம். இப்ப அறிமுகத்துக்கு நம்மளா சொல்றேன். கணக்கு அதாவது டி ஃபார்ம் மெத்தட்ல தான் செய்வோம். உதாரணமாக, ஒரு வருமான கணக்கு. இப்படி வருமான கணக்கு ஒண்ணு போடுவோம், வரவுல செலவுல பதிவு செய்வோம். இதை நாங்க கூட்டி எடுப்போம். எங்கிட்ட கூடுதலா இருக்குதோ அதை கூட்டி டபுள்ல போடுவோம். அடுத்தது, நாங்க 200ல 100 போனா வருமான கூற்றுக்கு மாற்றி இருந்து 100 போடுவோம். சரியா, இப்படிதான் நாங்க கணக்கை என்ன செய்வோம், வகைப்படுத்துவோம். இப்படி வருமானத்துல வகைப்படுத்திட்டு இதை கூட்டி நாங்க சீராக்கம் செய்வோமே, அதுதான் சொல்லுவோம் பொழிப்பாக்கல். அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கலை இனம் காணுதல். இரண்டாவது, அந்த கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யறது. அப்படி பதிவு செய்யப்பட்டதை வகைப்படுத்துவோம். அடுத்தது, கூட்டி எடுத்து சமப்படுத்துவோம், அது பொழிப்பாக்கல். நான்காவது பொழிப்பாக்கல். ஓகே, அடுத்து இறுதியா பாருங்க, பகுப்பாய்வு செய்தல். இப்படி நாங்க சொத்துக்கள், பொறுப்புகள், வருமானம், உரிமை அப்படி பதிவு செய்யப்பட்ட இறுதி மீதிகளை கண்டுபிடிச்சு நாங்க ஒரு அட்டவணை ஒண்ணு தயாரிப்போம், பரீட்சை மீதின்னு சொல்லுவோம். அதை நாங்க தயாரிக்கிறத பகுப்பாய்வு செய்தல் சொல்லுவோம். சரியா, முதலாவது இனம் காணுதல், அளவீடு செய்தல், பதிவு செய்தல், வகைப்படுத்தல், பொழிப்பாக்குதல், பகுப்பாய்வு செய்தல். இதை கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும், ஃபர்ஸ்ட் டைமுக்கு வரும். அடுத்து கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்த இறுதியா வாரம் வெளியீடுகள். இந்த கொடுக்கல் வாங்கலையும் நிகழ்வுகளையும் பயன்படுத்தி இந்த 5 செயல்முறைக்கு உட்படுத்தினா என்ன தயாரிக்கப்படும், என்னத்தை நாங்க பெற்றுக்கொள்வோம், அதை பார்ப்போம். இதை நாங்க சொல்லுவோம் நிதி கூற்றுக்கள். வெளியீடுகளுக்கு நாங்க பிரதானமா பெயர் சொல்லுவோம் நிதி கூற்றுக்கள். அப்ப நிதி கூற்றுக்கள் கதைக்கப்படுறது இந்த கொடுக்கல் வாங்கலையும் நிகழ்வுகளையும் பயன்படுத்தி இந்த செயல்முறைக்கு உட்படுத்துவதன் மூலம் என்னத்தை நாங்க பெற்றுக்கொள்வோமோ அதுதான் நிதி கூற்றுக்கள் சொல்லுவோம். எனவே போட்டுக்கோங்க நிதி கூற்றுக்கள். அது கீழே எழுதிக்கோங்க, 5 நிதி கூற்றுகள் விலையை கொண்டதுக்காக எழுதிக்கோங்க. முதலாவது, வருமான கூற்று.
இரண்டாவது நிதி நிலைமை கூற்று. மூன்றாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று. நான்காவது காசு பாய்ச்சல் கூற்று. அஞ்சாவது போட்டுக்கோங்க, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். கணக்கீட்டு கொள்கை மற்றும் குறிப்புகள். உங்களுக்கு நிதி கூற்றுகள்னு மட்டும்தான் நோட்ஸ்ல தந்துக்குது. உங்களுக்கு நிதி கூற்றுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால எழுதிக்கோங்க, வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கை மற்றும் குறிப்புகள். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் நிதி கணக்கீட்டு செயல்முறை. சரியா? இதை வேகமா எழுதிட்டு சேட்ல போடுங்க. இப்ப நாங்க முதலாவது உள்ளீடுகள் என்ன பார்ப்போம், அடுத்து வெளியீடுகள் என்னன்னு பார்ப்போம். அதுல கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை தெளிவா படிப்போம். இதை குயிக் எழுதிக்கோங்க. இதுல வருமான கூற்றுன்னு சொல்றது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய வருமானங்களையும் செலவுகளையும் உள்ளடக்கி தயாரிக்கிறது. நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்றது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையை வச்சு தயாரிக்கிறது. உரிமையாண்மை மாற்றல் கூற்றுண்டா உரிமையாண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க தயாரிக்கிற கூற்று. காசு பாய்ச்சல் கூற்றுண்டா ஒரு நிறுவனத்துல பெறப்படுகின்ற காசு பெறுவனவையும் காசு கொடுப்பனவையும் உள்ளடக்கி தயாரிக்கிற கூற்று. ஓகே, இதெல்லாம் ஓகேன்னு போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். தெளிவான நோட்ஸை ஒண்ணு கீழே ஒண்ணு அழகா எழுதிட்டு வாங்க. நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் பார்த்தோம். அடுத்தது நிதி கணக்கீட்டு செயல்முறை. அதுல முதலாவது பார்த்தோம் செயல்முறை. இரண்டாவது நிதி கணக்கீட்டு செயல்முறையை நாங்க எப்படி வெளிப்படுத்துவோம், உள்ளீடுகள், செயல்முறை, வெளியீடு. அதுல உள்ளீடுகள் என்னென்ன விஷயம் வரும், செயல்முறையில் என்னென்ன வரும், அது தெளிவா சொல்லி தந்தேன். அடுத்து நிதி கூற்றுக்கள் சொல்றது வெளியீடுகள். அந்த நிதி கூற்றுக்கள்ல 5 விஷயம் காணப்படும். அதை நார்மலா சொல்லி தந்தேன் எப்படி நாங்க தயாரிக்கிறது. ஓகே, இப்ப நாங்க பார்க்கக்கூடியது, இப்ப நாங்க உள்ளீடுகள்டா என்னன்னு பார்ப்போம். அந்த உள்ளீடுகளுக்குள்ள வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல்டா என்ன, நிகழ்வுண்டா என்ன, அதை பார்ப்போம். தலை போடுங்க, உள்ளீடுகள். தலை போடுங்க, உள்ளீடுகள். முதலாவது உள்ளீடுகள்டா என்ன? உள்ளீடுன்னு சொல்றது கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு, கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு நாங்க பயன்படுத்துற அடிப்படைகளை சொல்லுவோம் உள்ளீடுகள். சரியா? கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுகள் முன்னுக்கு பார்த்தோமே, வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள், காசு பாய்ச்சல் கூற்று. அப்ப கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்துபவை உள்ளீடுகள் எனப்படும். இந்த நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கு நாங்க என்னத்தை பயன்படுத்துவோமோ அதை சொல்லுவோம் உள்ளீடுகள். நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்துபவை உள்ளீடுகள் ஆகும். சிம்பிளான வரைவிலக்கணம்.
கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்துபவை உள்ளீடுகள் ஆகும். கீழே எழுதிக்கோங்க. கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கு கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கு கணக்கீட்டு வெளியீடான நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படுபவை உள்ளீடுகள் ஆகும். அடிப்படையாக பயன்படுத்தப்படுபவை உள்ளீடுகள் ஆகும். ஓகே, அது கீழே போட்டுக்கோங்க. அடுத்த வரியில அது கீழே நோட்ல போட்டுக்கோங்க. வணிக நிறுவனம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய அது கீழே நோட்ல வணிக நிறுவனம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய வணிக நிறுவனம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும். வணிகம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும். கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் கணக்கீட்டு உள்ளீடுகளாகும். கணக்கீட்டு உள்ளீடுகளாகும். அது கீழே நீங்க கணக்கீட்டு உள்ளீடுகள் எழுதுறீங்க தானே, அதுல கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு அது கீழே கோடு போட்டுக்கோங்க. உள்ளீடுகள் சொன்னா ரெண்டா வகைப்படுத்துவோம், கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். சரியா? நிதி கூட்டுகளை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்துபவை உள்ளீடு. வணிகம் நிறுவனம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும் உள்ளீடுகள் ஆகும். அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு கீழே கோடு போட்டுக்கோங்க. உள்ளீடுகளை ரெண்டா வகைப்படுத்துவோம், கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு. இப்ப நாங்க கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை தெளிவா படிக்க போறோம். அது கீழே உள்ளீடுகளின் வகைன்னு போட்டு முதலாவது கொடுக்கல் வாங்கல், ரெண்டாவது நிகழ்வுகள் எழுதிக்கோங்க. உள்ளீடுகளின் வகைகள் போட்டு முதலாவது கொடுக்கல் வாங்கல், ரெண்டாவது நிகழ்வுகள் எழுதிக்கோங்க. ஓகே, முதலாவது பாருங்க, கொடுக்கல் வாங்கல் என்ன, நிகழ்வுண்டா என்ன. கொடுக்கல் வாங்கல் சொல்றது முதலாவது பண்பு இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதா காணப்படணும். முதலாவது கொடுக்கல் வாங்கல் எப்படி வரணும்? இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறணும். இரு பிரிவினர் அல்லது ரெண்டு தரப்பினர், ஏன்ற ஒரு தரப்பினரைக்கு பீன்ற ஒரு தரப்பினரைக்கு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதா இருக்கணும். அதாவது ஏ என்ற நபர் பி என்ற நபர்கிட்ட 50,000 பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்யறாரு. இவர் பணத்தை கொடுக்கிறாரு, இவர் அதுக்கு பொருளை கொடுக்கிறாரு. இதைத்தான் சொல்லுவோம் பரிமாற்றம்.
அப்ப இரு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியது. முதலாவது கொடுக்கல் வாங்குற பண்பு. இரண்டாவது பணத்தினால் அளவிடக்கூடியதா இருக்கணும், பணப்பெறுமதி இருக்கணும். இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதும் பணத்தினால் அளவிடக்கூடியதும் கொடுக்கல் வாங்கல் ஆகும். சிம்பிளா சொன்னா எப்படி? ரெண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறணும், பணத்தினால் அளவிடக்கூடியதா இருக்கணும். அப்ப ரெண்டு பிரிவினர் கட்டாயம் வரணும், கொடுக்கல் வாங்கல்ல பண பெறுமதியும் ஈக்கணும். இந்த கொடுக்கல் வாங்கல் காரணமாக நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை இதுல தாக்கம் ஏற்படும். தாக்கம் அல்லது மாற்றம் அக்கௌண்ட்ஸ்ல சொல்றது ஒண்ணு அதிகரிப்பா இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அப்ப கொடுக்கல் வாங்கல்னா தெளிவா விளங்கிக்கோங்க. இரு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதும் பணத்தினால் அளவிடக்கூடியதும் கொடுக்கல் வாங்கல் ஆகும். அந்த கொடுக்கல் வாங்கல் காரணமாக நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையில் தாக்கம் ஏற்படும். தாக்கம் சொல்றது ஒண்ணு சொத்து அதிகரிக்கும் அல்லது குறையும். ஓகே, இப்ப ரெண்டாவது பார்க்க போறோம் நிகழ்வுகள். நிகழ்வுண்டா என்னன்னு பாருங்க. இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாவிடினும், இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாது காணப்பட்டாலும் வணிகத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நிகழ்வு ஆகும். இங்க நிகழ்வுன்னு சொல்றது ரெண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாது. இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இங்க இல்லை, ஆனால் இது பணத்தினால் அளவிடக்கூடியதா காணப்படணும். எப்படி? இந்த ரெண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாது, ஆனால் பணத்தினால் அளவிடக்கூடியதா இருக்கணும். அடுத்தது நிகழ்வின் காரணமாக வணிகத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை இதுல தாக்கம் ஏற்படணும் அல்லது மாற்றம் ஏற்படணும், அதிகரிப்பு அல்லது குறைவு ஏற்படணும். அப்ப நிகழ்வுண்டா நம்மள எப்படி சொல்லுவோம்? இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாவிடினும் வணிகத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும் பணத்தினால் அளவிடக்கூடியதும் நிகழ்வுகள் ஆகும். சரியா? அப்ப கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டா, கொடுக்கல் வாங்கலுக்கும் நிகழ்வுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டா, கொடுக்கல் வாங்கல்ல ரெண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறும், நிகழ்வுகள்ல பரிமாற்றம் இடம்பெறாது. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இங்க பரிமாற்றம் இங்க பரிமாற்றம் இல்ல. மற்றபடி இங்கேயும் பணப்பெறுமதி வரும், நிகழ்வுலையும் பணப்பெறுமதி வரும். கொடுக்கல் வாங்கல் காரணமாகவும் சொத்து பொறுப்புல மாற்றம் ஏற்படும், நிகழ்வு காரணமாகவும் சொத்து பொறுப்புரிமையில மாற்றம் ஏற்படும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இப்ப நாங்க நோட்ஸுக்கு போவோம். கொடுக்கல் வாங்கலுக்கு கீழே எழுதிக்கோங்க. கொடுக்கல் வாங்கலுக்கு கீழே இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதும், இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதும் இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியதும், தொடர்ந்து எழுதுங்க, பணத்தினால் அளவிடக்கூடியவையும் கொடுக்கல் வாங்கல் ஆகும். பணத்தினால் அளவிடக்கூடியதும் கொடுக்கல் வாங்கல் ஆகும். ஓகே, அடுத்த வரியில எழுதிக்கோங்க. அடுத்த வரியில கொடுக்கல் வாங்கல் காரணமாக, கொடுக்கல் வாங்கல் காரணமாக வணிகத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையில்
கொடுக்கல் வாங்கல் காரணமாக வணிகத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில் தாக்கம் அல்லது மாற்றம் ஏற்படும். தாக்கம் அல்லது மாற்றம் ஏற்படும். தாக்கம் அல்லது மாற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் காரணமாக வணிகத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில் தாக்கம் அல்லது மாற்றம் ஏற்படும். தாக்க மாற்றம்டா நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு அதிகரிப்பு அல்லது குறைவு. ஒண்ணு சொத்து அதிகரிக்கும் குறையும், பொறுப்பு அதிகரிக்கும் குறையும், உரிமை அதிகரிக்கும் குறையும். அடுத்தது பார்க்க போறோம் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கான உதாரணம். கொடுக்கல் வாங்கல்னா என்னன்னு படிச்சிட்டோம். இப்ப உதாரணம் பாருங்க. கொடுக்கல் வாங்கல்னா முதலாவது என்ன, ரெண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம் பெறணும். அப்ப நாங்க ஒண்ணு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கணும், அப்படி இல்லையா ஒரு பொருளை வித்து பணத்தை பெற்றுக்கொள்ளணும். இதைத்தான் சொல்லுவோம் பரிமாற்றம். எனவே உதாரணம் போட்டுக்கோங்க. உதாரணம், காசுக்கு கொள்வனவு, காசுக்கு கொள்வனவு ரூபாய் 50,000. இரண்டாவது, காசுக்கு கொள்வனவு ரூபாய் 50,000. ரெண்டாவது போடுங்க. காசு விற்பனை ரூபாய் 1,00,000. காசு கொள்வனவு ரூபாய் 50,000, காசுக்கு விற்பனை ரூபாய் 1,00,000. ஓகே, இதோட கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சு அடுத்து நாங்க நிகழ்வுக்கு வரோம். இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. அடுத்து நிகழ்வுகளுக்கு போவோம். ஓகே, அடுத்து நிகழ்வுகள் ஹெடிங் போட்டு அது கீழே எழுதிக்கோங்க. நிகழ்வுகள் ஹெடிங் போட்டு அது கீழே எழுதிக்கோங்க. இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாவிடினும் எழுதிக்கோங்க. இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாது காணப்பட்டாலும் அல்லது இடம்பெறாவிடினும். இங்க பரிமாற்றம் இடம்பெறாது. இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாது காணப்பட்டாலும் அல்லது இடம்பெறாவிடினும் இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாவிடினும் தொடர்ந்து எழுதுங்க. வணிகத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும். வணிகத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும். வணிகத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை என்பவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும். தொடர்ந்து எழுதுங்க. பணத்தினால் அளவிடக்கூடியதும். பணத்தினால் அளவிடக்கூடியதும் நிகழ்வுகளாகும். பணத்தினால் அளவிடக்கூடியதும் நிகழ்வுகளாகும். சரியா? இரு பிரிவினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாது. வணிகத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பணத்தினால் அளவிடக்கூடியது நிகழ்வுகளாகும். இப்ப நாங்க உதாரணத்துக்கு போவோம். இப்ப நிகழ்வுகளுக்கு உதாரணம் என்ன பாத்துக்கோங்க. இங்க தம்பி ரெண்டு பேருக்கு பரிமாற்றம் இடம்பெறாது. அப்ப இது சாதாரணமா இடம்பெறணும்.
ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பணம் கொடுக்கிறதோ அல்லது பொருளை விற்கிறதோ பொருளை வாங்குறதோ இல்ல. இது பரிமாற்றம் இல்லாம சாதாரணமா இயற்கையா இடம்பெறக்கூடியது. அதான் சொல்லுவோம் நிகழ்வு. உதாரணம் பாருங்க, சொத்துக்கள் தேய்வடைதல். சொத்துக்கள் தேய்வடைதல். உதாரணமாக நீங்க ஒரு மோட்டார் வாகனம் வச்சுக்கிறீங்க, பைக் ஒண்ணு வச்சுக்கிறீங்க. இந்த பைக்கை நீங்க 2021 வாங்குறீங்க. 2021 5 லட்சம் கொடுக்கு. இப்ப 2024. எனவே இந்த சொத்தை பயன்படுத்துவதன் மூலம் அதோட பெருமதி குறைவடையும், அந்த சொத்து தேய்வடையும். நார்மலா சொல்ல போனா சொத்து என்ன நடக்கும்? பழுதடையும், பழமையாக மாறும். சொத்து தேய்வடையும். இதைத்தான் சொல்லுவோம் சொத்துக்கள் தேய்வடைதல். சொத்துக்களை நீண்ட காலம் பயன்படுத்துவதன் காரணமாக அதோட பெருமதி குறைவடைகிறது. அந்த சொத்துட பெருமதி குறைவடைதல், பெருமதி தேய்வடைதல். எனவே சொத்துக்கள் தேய்வடைதல் ஒரு நிகழ்வு. இங்க பரிமாற்றம்னா இல்ல, அது இயற்கையா நடக்குது. எனவே முதலாவது உதாரணம் போட்டுக்கோங்க. நடைமுறை அல்லா சொத்துக்கள் தேய்வடைதல். நடைமுறை அல்லா சொத்துக்கள் தேய்வடைதல். உங்களுக்கு நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்து பின்னுக்கு படிப்போம், எழுதிக்கோங்க. நடைமுறை அல்லா சொத்துக்கள் தேய்வடைதல் அல்லது சொத்துக்கள் தேய்வடைதல். இரண்டாவது உதாரணம் பாருங்க, இருப்புக்கள் அழிவடைதல். இருப்பு அழிவடைதல். நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்க, அங்க இருப்புன்னு சொல்றது என்ன தெரியுமா? நீங்க விற்கிற பொருள். உதாரணமா துணியை விற்பனை செய்யும் ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்க. அப்ப உங்ககிட்ட காணப்படக்கூடிய இருப்பு துணி. இந்த துணி ஏதோ ஒரு காரணத்தினால அழிவடையுது. அப்படி அழிவடைஞ்சா அது ஒரு நிகழ்வு. ஒரு தீயினால அழிவடையுது, ஒரு வெள்ளம் காரணமாக அழிவடையுது. எனவே இருப்புக்கள் அழிவடைஞ்சா அது நிகழ்வு. அது சாதாரணமாக இயற்கையா இடம்பெறக்கூடியது. அப்ப நிகழ்வுண்டா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரெண்டு தரப்பினருக்கு பரிமாற்றம் வராம இயற்கையா இடம்பெறக்கூடியது. சொத்து பொறுப்புரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தினா அது பணத்தினால் அளவிடக்கூடியதா இருந்தா நிகழ்வாகும். எனவே முதலாவது உதாரணம் சொத்துக்கள் தேய்வடைதல். இரண்டாவது உதாரணம் இருப்புக்கள் அழிவடைதல். சரியா? இதோட கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் முடியுது. அடுத்தது நாங்க போறோம் வெளியீடுகள். அடுத்து வெளியீடுகளுக்கு போறோம். வெளியீடுகளை பார்த்த பிறகு நாங்க முகாமை கணக்கீட்டு செயல்முறைய உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு மாறி நிதி நிதி கணக்கீட்டு செயல்முறைக்கு மாறி பார்த்தோமே, அதே மாதிரி சார்ட் போட்டு எழுதி விடுவேன். அதை முடிச்சுட்டு 1.2 கணக்கீட்டு சூழலுக்கு போகும். உங்களுக்கு இன்னும் 2 கிளாஸோட முதலாவது பாடம் ஃபுல்லா முடிச்சிடுவேன். சரியா? ஓகே. அடுத்தது போவோம் வெளியீடுகள். இது எல்லாத்தையும் எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்து வெளியீடுகளுக்கு போவோம். ஓகே, தலை போடுங்க. வெளியீடுகள். வெளியீடுகள்டா என்ன? வெளியீடுகள்னா நாங்க பார்த்தோம் நிதி கூற்றுக்கள். அதாவது இந்த நிதி கூற்றுக்களை வச்சு நாங்க என்ன செய்யறது? தீர்மானங்கள் மேற்கொள்ளணும். முதலாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெறும், அதை வச்சு பதிவு செய்வோம். அப்படி பதிவு செஞ்சு நிதி கூற்றுக்களை தயாரிப்போம். அப்படி நிதி கூற்றுக்களை தயாரிச்சு அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு வழங்குவோம். அவங்க தீர்மானங்களை மேற்கொள்ளுவாங்க. எனவே நிதி கூற்றுக்களை வச்சு நாங்க செய்யறது தீர்மானம் மேற்கொள்ளல். எனவே வெளியீடுகள்னு சொல்றது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு செயல்முறையில் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் வெளியீடுகள் ஆகும். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய அக்கறை செலுத்தும் தரப்பினர், நிறுவனத்துல காணப்படக்கூடிய அக்கறை செலுத்தும் தரப்பினர்
இந்த நிறுவனம் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு செயல்முறையில் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் வெளியீடுகள் ஆகும். நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு செயல்முறையில் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் வெளியீடுகள் ஆகும். அந்த உள்ளீடை பயன்படுத்தி நாங்க செயல்முறையில தயாரிப்போமே அதுதான் சொல்லுவோம் நிதி கூற்றுக்கள். ஓகே, கீழே எழுதிக்கோங்க. வணிக நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் வணிக நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் வணிக நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு வணிக நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தொடர்ந்து எழுதுங்க. வணிக நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு செயல்முறையில் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் கணக்கீட்டு செயல்முறையில் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் வெளியீடுகள் ஆகும். கணக்கீட்டு செயல்முறையில் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் வெளியீடுகள் ஆகும். அப்ப நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் தரப்பினர் அந்த தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வாங்க. அப்படி தீர்மானம் மேற்கொள்ளும் போது நாங்க அந்த செயல்முறையில தயாரிக்கிற நிதி கூற்றுக்களை சொல்லுவோம் வெளியீடுகள். இப்ப நாங்க பார்க்க போறோம் அந்த வெளியீடுகள் 5 விஷயமே அதை நாங்க எழுத போறோம். வெளியீடுகள் 5ஐயும் நாங்க தெளிவா எழுத போறோம். ஓகே, பாருங்க. அது கீழே எழுதிக்கோங்க. அந்த வெளியீடுகளுக்கு கீழே நிதி கூற்றுக்கள் அது கீழே எழுதிக்கோங்க. இந்த 5ஐயும் முதலாவது வருமான கூற்று, இரண்டாவது நிதி நிலைமை கூற்று, மூன்றாவது காசு பாய்ச்சல் கூற்று, நான்காவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று, 5வது கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். குயிக்கா எழுதுங்க. இதுக்கு உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் தாரு. வருமான கூற்றுனா என்னத்தை கண்டுபிடிப்போம்? நிதிநிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, உரிமையாண்மை, அடுத்து காசு பாய்ச்சல் கூற்று. அதுல நாங்க என்னத்தை கண்டுபிடிப்போம்னு நார்மலா எழுதி கொள்வோம். நீங்க ஒவ்வொன்றிலையும் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. சரியா? பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. முதலாவது வருமான கூற்றுனா என்னத்தை கண்டுபிடிப்போம், நிதிநிலைமை கூற்றுனா என்னத்தை கண்டுபிடிப்போம், அதுல விளக்கத்தை தாரும். முதலாவது பாருங்க வருமான கூற்று. இப்ப வருமான கூற்றுல நாங்க கண்டுபிடிக்கிறது பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இலாபம் அல்லது நட்டத்தை மதிப்பிடல். இலாபம் நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இலாபம் அல்லது நட்டத்தை மதிப்பிடல். இலாபம் அல்லது நட்டத்தை மதிப்பிடல்.
வருமான கூற்றுல நாங்க என்னத்தை பதிவு செய்வோம்னா வருமானம் மற்றும் செலவு. இந்த வருமானங்களையும் செலவுகளையும் உள்ளடக்கி இலாபம் அல்லது நட்டத்தை மதிப்பீடு செஞ்சா அது வருமான கூற்று. எனவே வருமான கூற்றுல பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, இலாபம் அல்லது நட்டத்தை மதிப்பீடு செய்தல், அங்க என்ன பதிவு செய்யும்னா வருமானம் செலவு ரெண்டையும் போட்டுக்கோங்க. இப்படி எல்லாம் முதலாவது தேர்ச்சியில படிச்சு தர மாட்டாங்க, நோட்ஸ்ல இப்படி விரிவா சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு தெளிவா படிச்சுட்டு போகணும், அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லி தரேன். எனவே ஸ்கூல்லயோ கிளாஸ்லயோ இதெல்லாம் படிச்சு தரலாட்டி நீங்க கூட யோசிக்க தேவையில்லை, ஏன்னா நாங்க படிக்கிறோம். நாங்க படித்தரதை மட்டும் எழுதி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வருந்தானே படிக்கலையான்னு கேட்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா உங்களோட பெஸ்ட் அதாவது பெஸ்ட் யூனிட்ல நிதி கூற்றுகள்ல என்னென்ன போடப்படையில சும்மா நிதி கூற்றுகள் தான் போடப்பட்டு இந்த 5 வகைப்படுத்தி எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. சரியா? அது தெளிவா விலை கொள்ளணும். நாங்க முழுமையா படிச்சுட்டு போறோம். முதலாவது வருமான கூற்று, இலாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்தல், வருமானம் அல்லது செலவு வரும். இரண்டாவது நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்றுல என்னத்தை நாங்க கண்டுபிடிப்போம்னா சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையை மதிப்பீடு செய்தல். எழுதிக்கோங்க, சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை மதிப்பிடல். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்து, பொறுப்பு, உரிமையை மதிப்பீடு செய்யறது நிதி நிலைமை கூற்றுல. சொத்து, பொறுப்பு, உரிமை மதிப்பிடல். நிதி நிலைமை கூற்றுல பதிவு செய்யக்கூடியது சொத்து, பொறுப்பு, உரிமை. இந்த மூணும் உள்ளடக்கி தான் நிதி நிலைமை கூற்று தயாரிக்கும். சொத்து, பொறுப்பு, உரிமையை மதிப்பிடல். அடுத்தது மூன்றாவது பாருங்க, உரிமையாண்மை மாற்றல் கூற்று. உரிமையாண்மை மாற்றல் கூற்றுண்டா உரிமையாண்மையில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு குறைவை மதிப்பீடு செய்யறது. எழுதிக்கோங்க, உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்பு அல்லது குறைவை மதிப்பிடல். நீங்க அழகா எழுதிக்கொள்ளணும், உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்பு அல்லது குறைவை மதிப்பிடல். உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்பு அல்லது குறைவை மதிப்பிடல். உரிமையாண்மை கூற்றுல என்ன பதிவு செய்வோம்னா உரிமை பதிவு செய்வோம். பின்னுக்கு படிப்போம், உரிமை பதிவு செய்வோம். உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவு மதிப்பிடல், அங்க உரிமையை பதிவு செய்வோம். அடுத்து நான்காவது காசு பாய்ச்சல் கூற்று. காசு பாய்ச்சல் கூற்றுல போட்டுக்கோங்க, பெற்ற காசையும் கொடுத்த காசையும், பெற்ற காசையும் கொடுத்த காசையும், அதாவது காசு பெறுவனவையும், காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு. பெற்ற காசுனா காசு பெறுவனவு, கொடுத்த காசுனா காசு கொடுப்பனவு. எனவே காசு பாய்ச்சல் கூற்றுல பெற்ற காசையும் காசு பெறுவனவு போடுங்க, கொடுத்த காசையும் காசு கொடுப்பனவு என்பவற்றை மதிப்பிடல். பெற்ற காசையும் கொடுத்த காசையும் மதிப்பிடல், காசு பெறுவனவு கொடுப்பனவை மதிப்பீடு செய்யறது காசு பாய்ச்சல் கூற்று. பெற்ற காசையும் கொடுத்த காசையும், அதாவது காசு பெறுவனையும் காசு கொடுப்பனவையும் மதிப்பீடு செய்தல். காசு பாய்ச்சல் கூற்றுல என்ன பதிவு செய்யறதுன்னா காசு, அதாவது காசாக கிடைச்சதும் காசாக நாங்க செலவிட்டதும் காசாக கொடுத்ததும். அப்ப காசு பாய்ச்சல் கூற்றுல பதிவு செய்யறது காசு, காசு பெறுவனவும் காசு கொடுப்பனவும். இந்த நாளையும் தான் நாங்க பிரதானமா நிதி கூற்றுகள் சொல்லுவோம். சரியா? இந்த 5வது விஷயம் நீங்க 12வது தேர்ச்சியில படிப்பீங்க, குறிப்புகள்னு ஒரு விஷயம், அது பின்னுக்கு படிப்போம். இந்த நாளும் கிளியரா தெளிவா விளங்குனா ஓகே. அடுத்து இந்த 5 நிதி கூற்றுகளுக்குமான பெயரையும் பாடமாக்கி வச்சுக்கோங்க. இது கிளியர்னா போட்டுக்கோங்க. நாங்க அடுத்தது முகாமை கணக்கிட்டு செயல்முறைக்கு போவோம். சரியா? எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் படிச்சது கிளியரா செட்ல போட்டுக்கோங்க. அடுத்து நாங்க முகாமை கணக்கீட்டுல 2 விஷயம் பார்க்கணும்.
முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்ன நோட்ஸ் முகாமை கணக்கீட்டு செயல்முறை அதை பாக்ஸ் பண்ணி எழுதி கொள்வோம். அதோட 1.1 முழுமையா முடியுது. 1.2 கணக்கீட்டு சூழலுக்கு போவோம். முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கமும் முகாமை கணக்கீட்டு செயல்முறையும் வேகமா எழுதிட்டு நாங்க கணக்கீட்டு சூழல் 1.2க்கு போவோம். செட்ல போட்டுக்கோங்க, எல்லாம் எழுதிட்டேன், கிளியர்னா போட்டுக்கோங்க. சரி, ஓகே, அடுத்தது போவோம். தலைப்பு போடுங்க, முகாமை கணக்கீட்டின் நோக்கம். முகாமை கணக்கீட்டின் நோக்கம். ஓகே, இதுல பாருங்க, முகாமை கணக்கீடுனா என்னன்னு பார்த்துட்டோம் தெளிவா. ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய முகாமைத்துவ மட்டம், அந்த நிறுவனத்துல காணப்படக்கூடிய முகாமையாளர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல் வழங்குதல் முகாமை கணக்கீடு. அதே விஷயம் தான் அங்கேயும் சொல்லப்படுது. முகாமை கணக்கீட்டின் நோக்கம்டா ஒரு வணிக நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினர்கள் அல்லது முகாமையாளர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல் முகாமை கணக்கீட்டின் நோக்கம். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினர், அதாவது முகாமையாளர், ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினர், அந்த முகாமையாளருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல் முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கம். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினரான முகாமையாளருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல் வழங்குதல் முகாமை கணக்கீட்டின் நோக்கமாகும். எனவே எழுதிக்கோங்க, முகாமை கணக்கீட்டின் நோக்கம் கீழே எழுதிக்கோங்க. நிறுவனம் ஒன்றில் காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினருக்கு நிறுவனம் ஒன்றில் காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினருக்கு அல்லது நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தக்கூடிய உள்ளக தரப்பினருக்கு நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தக்கூடிய உள்ளக தரப்பினருக்கு பிராக்கெட்ல போடுங்க, உள்ளக தரப்பினருக்கு எழுதி முகாமையாளருக்கு, நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தக்கூடிய உள்ளக தரப்பினருக்கு பிராக்கெட்ல போடுங்க, முகாமையாளருக்கு, நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தக்கூடிய முகாமையாளருக்கு தொடர்ந்து எழுதுங்க. முகாமைத்துவ தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு முகாமைத்துவ தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு முகாமைத்துவ தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு முகாமைத்துவ தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான 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 மதிப்பீடு செய்யப்பட்ட தகவல்களை வழங்குதல். தேவையான மதிப்பீடு செய்யப்பட்ட தகவல்களை வழங்குதல் முகாமை கணக்கீட்டின் நோக்கமாகும். ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய உள்ளக தரப்பினரான முகாமையாளருக்கு முகாமைத்துவ தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான மதிப்பீடு செய்யப்பட்ட தகவலை வழங்குதல் முகாமை கணக்கீட்டின் நோக்கமாகும். நேத்தே சொல்லி தந்துட்டேன். இங்க பயன்படுத்தக்கூடிய தகவல் மதிப்பீடு, அதாவது பாதிடப்பட்ட தகவல், எதிர்வு கூறப்பட்ட தகவல், எதிர்கால தகவல்னு சொல்லி. எனவே மதிப்பீடு செய்யப்பட்ட தகவல். இப்ப வரைவிலக்கணத்துல மதிப்பீடு செய்யப்பட்ட தகவல்னு தாரேன். ஆனா இங்க நாங்க நிதிசார் தகவலும் கொடுக்கலாம், நிதி சாரா தகவலும் கொடுக்கலாம். இந்த நிதி சாரா தகவலை தான் மதிப்பிடப்பட்ட தகவல்னு சொல்லுவோம். ஓகே, இதோட முகாமை கணக்கிட்டு
நோக்க முடியுது. அடுத்து நாங்க போறோம் முகாமை கணக்கிட்டு செயன்முறை. அந்த செயன்முறையில வர உள்ளீடு வெளியீடு செயன்முறை. அதுல நாங்க என்னெல்லாம் வரும் மட்டும் எழுத போறோம். இதுக்கு முன்னுக்கு படிச்ச மாதிரி உள்ளீடுனா என்ன செயன்முறைனா என்ன வெளியீடுன்னு படிக்க போற இல்ல. உள்ளீடுன்னு சொன்னா ரெண்டு கணக்குக்கும் அதே தான் வரைவிலக்கணம். வெளியீடுண்டா ரெண்டு கணக்குக்கும் அதே தான் வரைவிலக்கணம். ஆனா நிதி கணக்கீட்டுலயும் முகாமை கணக்கீட்டுலயும் பயன்படுத்துற உள்ளீடு வேற செயன்முறை வேற நிதி கூற்று வேற. அதை தெளிவா விளங்கிக்கணும். உள்ளீடு செயன்முறை வெளியீடு அது பொதுவான வரைவிலக்கணம் ரெண்டுக்கும் ஒண்ணு. ஆனா ரெண்டு கணக்கீட்டுலயும் பயன்படுத்தக்கூடிய உள்ளீடுகளும் செயன்முறையும் வெளியீடும் வேற வேற விஷயம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள போறோம். எனவே அடுத்த தலைப்போடுங்க முகாமை கணக்கீட்டின் செயன்முறை. முகாமை கணக்கீட்டின் செயன்முறை இதை நாங்க மூன்றா வகைப்படுத்துவோம். முதலாவது உள்ளீடு, இரண்டாவது செயல்முறை, மூன்றாவது வெளியீடு. போட்டுக்கோங்க. உள்ளீடுல என்னெல்லாம் வரும், செயல்முறையில என்னெல்லாம் வரும், வெளியீடுல என்ன வரும், அதை மட்டும் எழுதி கொள்ள போறோம். பாடமாக்கி வைக்கணும், எக்ஸாமுக்கு வரும். முதலாவது பாருங்க, முகாமை கணக்கீட்டு செயல்முறையில நாங்க பயன்படுத்துற உள்ளீடுன்னு சொல்றது வரலாற்று தகவலும் எதிர்வு கூறல் தகவலும். நாங்க முகாமை கணக்கீட்டுல என்ன தகவலை பயன்படுத்துவோம் அதுதான் உள்ளீடு அங்க வரும். எனவே எழுதிக்கோங்க, வரலாற்று தகவலும் எதிர்வு கூறல் தகவலும். வரலாற்று தகவலும் எதிர்வு கூறல் தகவலும் கடந்த கால தகவலும் எதிர்காலத்துல நடக்க போற தகவல், அதுதான் சொல்லுவோம் எதிர்வு கூறல் தகவல். எனவே முகாமை கணக்கீட்டுல வர உள்ளீடுனா வரலாற்று தகவல் எதிர்வு கூறல் தகவல். பார்ட் 1 பேப்பர்ல போடுவான். நிதி கணக்கீட்டுல பயன்படுத்தக்கூடிய உள்ளீடு என்ன, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு. முகாமை கணக்கீட்டுல பயன்படுத்தக்கூடிய உள்ளீடு என்ன, வரலாற்று தகவல் எதிர்குறல் தகவல். இதை வச்சு பார்ட் 1ல போடுவான், அண்டர்லைன் பண்றது, கோட் அடிக்கிற மாதிரி கேள்வி போடுவான். ரெண்டாவது பார்க்க போறோம் முகாமை கணக்கீட்டின் செயன்முறை. எழுதிக்கோங்க. முதலாவது திட்டமிடல். திட்டமிடல்டா பிளானிங். முதலாவது திட்டமிடல். இரண்டாவது வரவு செலவு திட்டம் தயாரித்தல். வரவு செலவு திட்டம் தயாரித்தல். பிராக்கெட்ல போடுங்க பாதீடு, பட்ஜெட்னு சொல்லுவோம். வரவு செலவு திட்டம் தயாரித்தல். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பட்ஜெட் பட்ஜெட்னு, சரியா? நியூஸ்லயோ இடத்துலயோ கேள்விப்பட்டிருப்பீங்க பட்ஜெட்னு ஒரு விஷயம், வரவு செலவு திட்டம். அது வந்து முகாமை கணக்குல தயாரிக்கிற ஒரு விஷயம், சரியா? எனவே முதலாவது திட்டமிடுவோம், இரண்டாவது வரவு செலவு திட்டம் தயாரி, மூன்றாவது கட்டுப்படுத்தல், கண்ட்ரோல்னு சொல்லுவோம். கட்டுப்படுத்தல். இந்த கட்டுப்படுத்தலுக்கு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க கிரயங்களை கட்டுப்படுத்தல். ஓகே. ஒரு நிறுவனத்துல இப்ப ஜனவரி மாசம் ஒரு நிறுவனம் இடம்பெறுது, அங்க செலவு வருது 1000 ரூபாய். ரெண்டாவது பிப்ரவரி மாதம் திருப்பி செலவு வருது 1500 ரூபாய். இங்க கட்டுப்படுத்தல் சொல்றது ஒவ்வொரு மாதமும் செலவு இடம்பெறுது, அந்த செலவை குறைக்கணும். செலவை குறைச்சா தானே நமக்கு லாபம் வரும். அப்ப செலவுகளை நாங்க கட்டுப்படுத்தணும். எந்தெந்த வழிகள்ல மேலதிகமா செலவு போகுது அதை குறைச்சி கொண்ட்ரோல் ஆக்குறது தான் கட்டுப்படுத்தல். எனவே கட்டுப்படுத்தலுக்கு ஒரு உதாரணம் கிரயங்களை கட்டுப்படுத்தல். ஓகே. அடுத்து வெளியீடுகள். வெளியீடுகள் எழுதிக்கோங்க. முதலாவது வரவு செலவு திட்டம். பிராக்கெட்ல போடுங்க பாதீடு. வரவு செலவு திட்டம் ஒரு நிதி கூற்றுக்கள். இரண்டாவது கணக்கீட்டு விகிதங்கள். கணக்கீட்டு விகிதங்கள். மூன்றாவது பொது மேந்தலை பகிர்வு கூற்று. பொது மேந்தலை பகிர்வு கூற்று. நான்காவது எழுதுங்க எல்லை கிரயம் தொடர்பான தகவல். எல்லை கிரயம்
தொடர்பான தகவல். அஞ்சாவது போடுங்க, முதலீட்டு தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்கள். சரியா? முகாமை கணக்கிட்டு செயல்முறை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உள்ளீடு, வரலாற்று தகவல், எதிர்கூறல் தகவல். செயல்முறை, திட்டமிடல், வரவு செலவு திட்டம் தயாரித்தல், கட்டுப்படுத்தல். இந்த முகாமை கணக்கிட்டு செயல்முறையில வெளியீடுகளை வரக்கூடியது: முதலாவது வரவு செலவு திட்டம், இரண்டாவது கணக்கீட்டு விகிதம், மூன்றாவது பொது மேல்நிலை பகிர்வு கூற்று, நான்காவது எல்லை கிரயம் தொடர்பான தகவல், அஞ்சாவது முதலீட்டு தீர்மானம் தொடர்பான தகவல். இதெல்லாம் பின்னுக்கு நீங்க படிக்கக்கூடிய தேர்ச்சிகள். கணக்கீட்டு விகிதம் தேர்ச்சி 13 படிப்பீங்க. பொது மேல்நிலை பகிர்வு கூற்று தேர்ச்சி 14 படிப்பீங்க. எல்லை கிரயவியல் தேர்ச்சி 15 படிப்பீங்க. முதலீட்டு தீர்மானம் தேர்ச்சி 16 படிப்பீங்க. அதனால பின்னுக்கு பார்ப்போம். முகாமை கணக்குல வரக்கூடிய வெளியீடு என்ன, அதை பாடமாக்கி வைங்க. செயல்முறை என்ன, அதை பாடமாக்கி வைங்க. இதோட முகாமை கணக்கிட்டு செயல்முறை முடியுது. இதை வேகமா எழுதிட்டு ஓகேன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா 1.1 முக்கியமான எல்லாம் முடியுது. அடுத்து நாங்க 1.2 அதுக்கு போவோம்.